பாஜகவில் வேலூர் மாவட்ட இளைஞரணி தலைவராக இருப்பவர் கிளி என்கிற சதீஷ். இவரது சொந்த ஊர் அரக்கோணம். தற்போது குடும்பத்தினருடன் வேலூர் அருகேயுள்ள பள்ளிகொண்டா கட்டுப்படி ரோடு பகுதியில் வசித்து வருகிறார். குற்றப்பின்னணியுடைய கிளி சதீஷின் பெயர் 2021ஆம் ஆண்டில் இருந்து HS ரோடுகள் பட்டியலிலும் இருப்பதாக சொல்கிறது வேலூர் மாவட்ட காவல்துறை. இந்த நிலையில்தான் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் தேதி பாஜகவில் வேலூர் மாவட்ட இளைஞரணி தலைவர் பதவியும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கிளி சதீஷ் பாஜகவில் பதவிக்கு வந்ததில் இருந்து அரசியல் ரீதியான அட்ராசிட்டிகளிலும் ஈடுபட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. கடந்த 4ஆம் தேதி தனது பிறந்த நாளையும் வெகு விமரிசையாக கொண்டாடியிருக்கிறார் கிளி சதீஷ். இவரது பிறந்த நாள் பார்ட்டி விழாவில் குற்ற பின்னணியுடைய நபர்கள் பலர் கலந்து கொண்டு ஆளுயர மாலை போட்டு மது விருந்து நடைபெற்றதாக கூறப்படுகிறது. ரவுடிகள் பட்டியலில் உள்ள கிளி சதீஷுக்கு பில்டப் கொடுத்து கானா பாடல்களை பாடி யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களிலும் அவரது ஆதரவாளர்கள் பகிர்ந்திருக்கின்றனர். மோதி பாரு முன்னால, பேசாதீங்க பின்னால, பண்ணதெல்லாம் கேட்டு பாரு தரமான சம்பவம் என்று கிளி சதீஷின் ரவுடிசம் குறித்து புகழ் பாடியிருக்கின்றனர். இந்த நிலையில்தான் கிளி சதீஷை அதிரடியாக கைது செய்திருக்கிறது போலீஸ். வழிப்பறி உட்பட 4 பிரிவுகளின் கீழ் பள்ளிகொண்டா காவல் நிலைய போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். இதே போன்றதொரு வழிப்பறி வழக்கில் கிளி சதீஷின் கூட்டாளிகளான மேலும் 2 பேரை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்திருக்கின்றனர். விருதம்பட்டு அருகேயுள்ள தண்டல கிருஷ்ணாபுரம் என்ற TK புரம் பகுதியைச் சேர்ந்த நவீன்குமார் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் ஆகியோர்தான் கைது செய்யப்பட்டவர்கள். இவர்களும் பாஜகவில்தான் பயணிக்கின்றனர். நவீன்குமார் இளைஞரணியிலும் ராஜேஷ் ஆக்டிவிங் பொறுப்பிலும் இருப்பதாக விவரிக்கிறது போலீஸ்.